ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் யுவர் அருள். சரி, வாங்க வீடியோக்குள்ள போவோம். என்னடா நம்ம வெண்பாவை பார்த்து ஏன் மல்லி இப்படி ஷாக் ஆகி நிற்கிறாங்க அப்படின்னு தானே எல்லாம் பார்க்குறீங்க. ஆமாங்க, நம்ம வெண்பா ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் சிக்கி தவிக்கிறாங்க. இதை பார்த்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நம்மளால் எதுவும் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு மல்லி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்துக்கிட்டு என்ன பண்ணுறது தெரியாமல் துடிக்கிறாங்க, தவிக்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரஞ்சிதா இருக்காங்களே, அவங்க வந்துட்டு வெண்பாவை போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க. ஆனால் நம்ம மல்லி என்ன பண்ணுறது தெரியாமல் கிட்டத்தட்ட 10 அடிங்க. பச்சை புள்ளன்னு கூட பார்க்காம அப்படி அடிக்கிறான். தக்காளி நான் மட்டும் நேரில் தான் வச்சுக்கேன், அப்படி தலைமுடியை பிடிச்சி 4 வச்சுருப்பேன். அவ்வளோ கோவம் வந்துடுச்சுங்க. அப்படிப்பட்ட எனக்கு எவ்வளோ வரும்போது நம்மளோட மல்லி நடனா அமைதியாக பார்த்துட்டு கம்முன்னு இருக்காங்க. ஏன்னு தாங்க எனக்கும் தெரியல. அதுக்கப்புறம் ஒரு 10 அடி விழுந்ததுக்கு அப்புறமா ரஞ்சிதா அப்படின்னு கூப்பிட்டு பாடிங்க. எவ்வளோ தைரியம் தான், நீ வெண்பாவை அடிப்பாடிங்க, நீ ஏறி நான் கேட்க, நான் அவளுக்கு வருங்கால அம்மாவை போகிறேன்டி, நான் அடிப்பேன் கொல்லுவேன், என்ன பண்ணுவேன் கேட்குறச்சு யாருக்குன்னு சொன்னோன்னே எங்கேருந்து வச்சோ தெரியலைங்க. நம்ம மல்லிக்கு கோவம் கையை முறுக்கி பலார் நாள் வைக்கிறாங்க. வெண்பா அப்படி பைத்தியக்கார மாதிரி முழிக்கிறான். ஏன்னா அடி வாங்கிட்டா, மயக்கம் ஆகிட்டாங்க. ஒரு அடி 2 அடி என்ன பிரச்சனை, இத்தனை அடி. ஸ்கூலில் என்ன பண்ணுறாங்க, ஒரு குழந்தைய அப்படி அடிக்கிறாங்கன்னா அது கூட கேட்காம ஸ்கூல் நிர்வாகம் என்ன பண்ணுதுன்னு எனக்கு தெரியலைங்க. நான் பொதுவாக கேட்குறேன். ஏன்னா ஒரு ஸ்கூலுக்குள்ளே ஒரு குழந்தை இருக்குன்னா அது பெற்றவங்களே அடித்தாலும் ஏன் அப்படி அடிக்கிறீங்கன்னு யாராவது கேட்கணும். ஒருத்தரவங்க தட்டி கேட்கலிங்க. எல்லாம் அவங்கவுங்க பாட்டுருக்காங்க. சாப்பிட்ற டைமில் நம்ம வெண்பா குட்டி மட்டும் தனியாக வந்து உட்காந்துட்ருக்கா. இதெல்லாம் கேட்குறது ஸ்கூலில் யாரும் இல்லையா என்னன்னு எனக்கு தெரியலைங்க. இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன். இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரஞ்சிதாவை மல்லி ஒரு வெளுத்து வாங்கிட்டாங்க. இவ்வளோ அடி வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரஞ்சிதா பேன் முழிக்கிறா. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படின்ற விஷயத்தை தான் கூட நான் பகிர்ந்து விரும்புகிறேன். இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, நம்மளோட விஜய் என்ன ஏற்கனவே வெண்பா ரொம்ப திட்டோம், அவன் நம்ம மேலே கோவத்தில் இருப்பா, அவளை ஏதாவது சொல்லி சமாதானப்படுத்துவோம் அப்படின்னு ஒரு எண்ணத்துக்காக விஜய் வந்துட்டுருக்காரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட விஜய் இருக்கார் இல்லையா, என்ன பண்ணுவார்னா, வெண்பா வந்து புடவை கிழிச்சிட்டா அப்படின்னு ரஞ்சிதா சொன்னோன்னே ரஞ்சிதா கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு விஜய் வந்து வெண்பா கிட்ட சொல்லியிருப்பாங்க. கேட்க முடியாது, டாடா பாய்டா அப்படின்ற மாதிரி வெண்பா கிட்ட வேகமாக ஓட்டிட்டாங்க. இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன். இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்றது அந்த சுவாரஸ்யமான தகவலை தான் பயந்துருக்க போகிறேன். ஏன்டா எங்கள் வீடியோ பேசும்போது அப்பப்போ திரும்பி பார்க்கணுன்னு பார்க்குறீங்களாமுங்க. நாங்கள் ஒரு வீட்டுக்காக ஒயரிங் வேலையும் வந்திருக்கோம். இங்கே போகிற வர வண்டியெல்லாம் குறுகுன்னு பார்த்துட்ருக்கு. இந்த கெட்டப்பில் இருந்துட்டு எனக்கு குறுகுன்னு பார்த்தா நான் என்ன நினைக்க சொல்லுங்கள். அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. சரி நண்பர்களே, என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா இருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹேர் கட் பண்ணலான்னு இருக்கேன். யாருக்கெல்லாம் நான் ஹேர் கட் பண்ணலாம், யாருக்கெல்லாம் பண்ண வேணாம், இதே ஹேர் கட் சரியாக போச்சு நல்லா இருக்குது அப்படின்னு இருக்கவங்களாம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஹேர் கட் பண்ணலான்றவங்க கமெண்ட் எது அதிகமாக வருதோ அதை வச்சு தான் ஹேர் கட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுக்கலாம்னு இருக்கேன். ஏன்னா அந்த ஹேர் கட் நல்லாயிருக்கு, இப்போ இருக்கிற முடிய எனக்கு நல்லா இருக்குன்ற மாதிரி என் வீட்டில் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வெட்டணுமா வேணாமா அப்படின்றதான் என்னோடய கொஸ்டின் மார்க். இதுக்கப்புறம் கண்டென்ட் என்கிட்ட இல்லைங்க, எதுவும் பேசுகிறதுக்கும் இல்லை. ஸோ நான் என்னோடய வேலையை போய்ட்டு அங்கே பார்க்குறேன். ஸோ நண்பர்களே, தேங்க்யூ ஸோ மச், டாட்டா சி யூ, பாபாய். இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் எனக்கு லைக் பண்ண மாட்டேறீங்க. பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், இல்லை டீலைக் பண்ணுங்கள், அன்லைக் பண்ணுங்கள், ஏதாவது ஒன்று பண்ணுங்கள்.